friends, welcome to நறுமணம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு தோசை பார்க்க போறோம். வீட் ஃப்ரூட் தோசா. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாமா? 1 கப் கோதுமை மாவு வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் துருகின தேங்காய், 1 வாழைப்பழம் எடுத்திருக்கேன், செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் அரை ஆப்பிள் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அரை கப்பு வெல்லம் வச்சிருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பு. இது தோசை சுடுறதுக்கு தேவையான நெய். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? முதல்ல இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி வடிகட்டிக்கணும். கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெல்லம் சூடாகி கரைஞ்சா போதும். நம்ம இப்போ மாவை கரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல கோதுமை மாவு போடுறேன், பச்சரிசி மாவு, கொஞ்சம் உப்பு. எதுக்கு உப்பு சேர்க்குறேன்னா, நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு துளி உப்பு சேர்த்தா அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏலக்காய் தூள், தேங்காய் துருவல். முதல்ல இதை எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் முதல்ல நான் வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆப்பிள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். ஏன்னா வெள்ளை தண்ணியும் ஆட் பண்ணணும். நம்ம கரைச்சி வச்சுக்க வெள்ளத்தை வடிகட்டி ஊற்றிக்கலாம். ஏன்னா சில சமயத்தில் டஸ்டெல்லாம் இருக்கும். நமக்கு தேவைன்னா வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம தோசை பதத்துக்கு கரைச்சிக்கணும். அதனால தண்ணி கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கணும். இந்த தோசைக்கு சர்க்கரை சேர்க்காதீங்க. கருப்பட்டி, பனங்கற்கண்டு, வெல்லம் இதுதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பதத்துக்கு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. இதை குட்டி குட்டி மினி ஊத்தப்பம் அந்த சைஸில் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு சுட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் போடுறதுனால சட்டன்னு தீஞ்சிடும். நல்லா 2 சைடும் பொன்னிறமாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக இந்த தோசையை நம்ம வாழைப்பழம் போட்டு தான் பண்ணுவோம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஆப்பிள் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட் ஃப்ரூட் தோசை ரெடியாக இருக்குது. நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேனும் பாலும் வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.